தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நண்பர்களே, செவ்வாய்க்கிழமை கோடி அற்புதர் அந்தோணியார் நாளாக என்று நேர்மையாக உண்மையாக நீ வாழ்வாயா என்ற கேள்வியோடு, என்ற சிந்தனையோடு இன்றைக்கு ஆண்டவர் ஆராதனையில் அவரை துதிக்கிற வேளையில், அவர் ஆராதிக்கிற வேளையில் இந்த நாளை தொடங்க உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு இறைவார்த்தை தருகிறேன். பெரியமுள்ள அன்பு இறை உறவுகளே, லூக்கா நற்செய்தி 16வது அதிகாரம் 10வது வார்த்தை, நேர்மையாக வாழ்கிறோமா? இந்த கேள்வியை கேட்கும் பொழுது எல்லாருமே ஆமாம் ஃபாதர் நேர்மையாக இருக்கிறோம், நானுமே சொல்லுவேன் நான் நேர்மையாக இருக்கிறேன். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், நான் என்ன வேணால் சொல்லலாம், எப்படி வேணால் என்னை காமித்து கொள்ளலாம். ஆனால் கடவுளுக்கு தெரியும் நான் யாராக இருக்கிறேன். நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம், ஃபாதர் நான் நேர்மையாக இருக்கேன், நான் சரியாக செஞ்சேன், என் மனசாட்சிக்கு நான் இப்படி தான் இருந்தேன். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் நம்ம சொல்றது உண்மையா பொய்யா என்பது கடவுளுக்கு தெரியும். இந்த சிந்தனை இறைவார்த்தை, இந்த மனநிலையோடு இந்த இறைவார்த்தையை நாம் அணுகுவோம். லூக்கா நற்செய்தி 16வது அதிகாரம் 20வது இறைவார்த்தையில, மிக சிறிய காரியங்களில் நம்பிக்கைக்குரியவன் அல்லது மிக சிறிய காரியங்களில் நம்பிக்கைக்குரியவள், சின்ன சின்ன விஷயங்களை நம்பிக்கைக்குரியவராக, சின்ன சின்ன செயல்பாடுகளில் நேர்மையாக உண்மையாக, மிக சிறிய காரியங்களில் நம்பிக்கைக்குரியவர், பெரிய காரியத்திலும் நம்பிக்கைக்குரியவராக்குவேன். மிக பெரிய காரியத்திலும் நம்பிக்கைக்குரியவராக்குவேன். சின்ன சின்ன விஷயங்களை செய்கிற போது பெரிய பெரிய ஆசீர்வாதம், சின்ன சின்ன அன்பை நீ காட்டுகிற போது பெரிய பெரிய வல்லமை. நேர்மையாக உண்மையாக பக்குவப்பட்ட மகனாய் வாழ ஆசீர்வாதத்தை இன்னைக்கு கேளுங்க. அப்பா, நான் இன்னைக்கு நேர்மையாக தான் இருப்பேன், உங்க வல்லமையை நான் வாங்குவேன் ஆண்டவரே. அது என்னோட உரிமை, அது என்னுடைய கடமை, அது என்னுடைய ஆசீர்வாதம். அது யாருக்காகவும் எந்த காலத்திலும் எந்த நொடியிலும் என் நேர்மையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என் ஆண்டவரிடம் அதை பெற்றுக்கொள்வது, இந்த மனிதனுக்காகவோ இந்த மகளுக்காகவோ இந்த மகனுக்காகவோ என் நேர்மையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் இன்னைக்கு உண்மையா வாழ்வேன். கோடி அற்புதர் அந்தோணியார் நாளாக என்று நான் நேர்மையாக வாழ்வேன். அப்பா, நீங்க என்ன அதற்கான திராணியை கொடுங்க, அதற்கான ஆசீர்வாதத்தை கொடுங்க என்று ஆண்டவரை தேடுவோம். நன்றி அப்பா, வல்லவரே நன்றி, நல்லவரே நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா, வழி நடத்துங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா, உங்கள் பெயரால் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்மை ஆராதிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். இந்த புதிய நாளுக்காய் ஆராதிக்கிறேன். கோடி அற்புதர் அந்தோணியார் ஜெபத்தில், அவர் ஜெபத்தோடு இணைந்து அப்பா உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் தேவைகளை எல்லாம் வைத்து உம்மை ஆராதிக்கிறோம். பிள்ளைகள் கமெண்ட்டில் அனுப்புகிறாங்களோ ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் வைத்து அப்பா உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரை, துதிக்கிறோம் ஆண்டவரை. புதிய நாளுக்கு நன்றி ஆண்டவர், வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த காலை வேளையில் இன்றைக்குரிய நற்செய்தி பிரியமானவர்களே, மத்தேயு நற்செய்தி 13வது அதிகாரம் 36லிருந்து 43 வரை உள்ள இன்றைய இறை வார்த்தையில் விதைப்பவர் உவமை. தொடர்ந்து கடந்த வாரத்திலிருந்து இந்த விதைப்பவர் உவமையை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் நம்மை பண்படுத்துகிறார். ஏன்னா இந்த விதைப்பவர் உவமையினுடைய பின்புலத்தை சீடருக்கு எடுத்து கூறுவது தான் இன்றைக்கு நற்செய்தியை படிச்சுட்டு வந்து கேளுங்க, இந்த ஆராதனை பாருங்க, இன்னும் விளக்கம் புரியும். லூக்கா நற்செய்தி 13வது அதிகாரம் 36லிருந்து 43. இதுல விதை என்பது ஆண்டவரை குறிக்கிறது. நான் ஆண்டவரை குறிச்ச பிள்ளையாக இருக்கிறேனா, நேர்மையா இருக்கிறேனா, உண்மையா இருக்கிறேனா? அல்லது கலை என்பது எதை குறிக்கிறது என்றால் தீயோனை குறிக்கிறது. நான் அநியாயமாக, நேர்மை அற்றவனாக, பொய் பேசுபவராக, நான் கடவுள்கிட்ட ரொம்ப கரெக்டாக இருப்பேன், ஆனால் வெளியில் போனால் எல்லா தப்பும் பண்ணுவேன், எல்லா தவறும் பண்ணுவேன், பிறர் பற்றி தவறாக பேசுவேன், பிறர் நான் புரிந்து கொள்ள மாட்டேன், அதிகாரத்தை பயன்படுத்தி அடுத்தவர்களை அவமானப்படுத்துவேன், அடுத்தவர்களை அசிங்கப்படுத்துவேன், யாரை பற்றி எனக்கு கவலை இல்லை, எல்லாரையும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பாருங்க. சில பேர் எல்லாரும் குறை சொல்றவங்க அவங்க தான் குறையானவர்களாக இருப்பார்கள். நான் யாரையா குறை சொல்லிக்கிட்டே இருப்பேன், நான் தன்னை நேர்மையாளர் என்று காட்டிக்கொள்வேன். இந்த உலகத்தில் நீயும் நானும் கடவுள் கிடையாது அப்படின்னு என்ன அர்த்தம்? மீண்டும் கேட்குறேன், இந்த உலகத்தில் நீங்களும் நானும் கடவுள் கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம்? நேர்மையாளர்கள் கிடையாது, நீதிமான் கிடையாது. அப்படின்னா நீ நேர்மையற்றவராக இருக்கிற பொழுது பிறரை எப்படி குறை சொல்ல முடியும்? ஆக நீ உன்னை திருத்திக்கொள், நீ உன்னை பண்படுத்திக்கொள். தூவப்படுகிற விதை நல்ல நிலத்தில் விழுந்த விதை மட்டும்தான் பலன் தந்தது. முச்செடிகளிலோ பாதையோ பாறையிலோ விழுந்த அல்ல.
ஆக நிலம் ரொம்ப முக்கியம். உன்னுடைய நிலம் எப்படி இருக்கு, உன் மனசு எப்படி இருக்கிறது, உன்னுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது. எப்பயுமே தப்பு தப்பாவே யோசிக்கிறோம், எப்பயுமே நெகட்டிவாவே யோசிக்கிறோம், எப்பத்த கஷ்டத்தை பத்தியே யோசிச்சிருக்கிறோம். அப்ப கஷ்டம் தான் நடக்கும். உன்னை நீ பண்படுத்தாமல் உன்னின் சிந்தனை எல்லாம் அப்படி இருந்தது, செயலும் அப்படிதான் நடக்கும். நான் எப்பொழுதும் ஆண்டவரே யோசிக்கிறேன், என்ன கஷ்டம் வந்தாலும் அவர் பார்த்துப்பார் நம்புறேன். இன்னைக்கு எனக்கு நன்மை தான் நடக்கும்னு நம்புறேன். அது எதுவாக வெளியில இருக்கட்டும், ஆனா எனக்குள்ள இருப்பது கடவுள். அவர் எனக்கு நன்மை தான் தருவார். நான் நேர்மையாக தான் இருப்பேன், நான் உண்மையாக தான் இருப்பேன், நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். 100% உங்களுக்கு நன்மை தான் நடக்கும். எனக்கு நீங்க நன்மை தான் நடக்கும். இந்த நாள் வெளியில போங்கள நினைச்சுக்கிட்டு, என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார், அவர் என்னை வழிநடத்த போகிறார், அவர் என்னை ஆசீர்வதிக்க போகிறார், அவர் என்னை தொட போகிறார், நம்பிக்கையோடு போங்களா நண்பர்களே. உங்க வாழ்க்கையில் நன்மை மட்டும் தான் நடக்கும். அதான் அந்த விதைப்பவர் உண்மை ஆண்டவர் சொல்லுகிறார். தீயோனாக நீ இருக்கிறாயா? தீயோன் என்பது கலை, தீயோன் என்பது குறை சொல்லுதல், தீயோன் என்பது அடுத்தவனுக்கு எதிராக பேசுதல், தீயோன் என்பது அடுத்தவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தல், தீயோன் என்பது அடுத்தவருக்கு எதிராக தவறானவற்றை, அவனோட தவறானதை மட்டும் எடுத்துட்டு போய் மற்றவரிடம் பேசுவது, பழகுவது, தவறானவற்றை சொல்லி பழகுவது, அதில் ஆதாயம் தேடுவது. நன்மையா என்பது என்ன? இல்லை அவன் நல்லவன் தான், இல்லை பார்த்துக்கலாம், இல்லை ஆண்டவர் செய்வார், இல்லை ஆண்டவர் இதிலிருந்து என்னை மீட்டெடுப்பார், நான் இவனையும் மாற்றுவேன், இந்த சூழலையும் மாற்றுவேன், இந்த தோல்வியிலிருந்து மீண்டு வருவேன், எனக்குள்ள கடவுள் இருக்கார், என்னை ஆசீர்வதிப்பார். இது நேர்மை, இது உண்மை, இது ஆசீர்வாதமா இருப்பது. அதுக்காக நான் நேர்மையா இருப்பேன், அதுக்காக நான் உண்மையை செய்வேன், ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் என்று இருந்து பாருங்கள் நண்பர்கள். ஆசீர்வாதம். நன்றி அப்பா. செவ்வாய்க்கிழமை ஆசீர்வாதத்துக்கு நன்றி ஆண்டவரே. பேய் பிசாசு தொல்லைகளோடு இருக்கிற பிள்ளைகள் வாழ்விலே கஷ்டங்கள் கவலைகளோடு இருக்கிற பிள்ளைகளை பதத்தில் வைக்கிறேன், ஒப்பு கொடுங்க. குடும்பத்தில் ஏதோ நெகட்டிவிட்டி இருப்பதாக நினைக்கிறீங்களா, எதிர்மறை சிந்தனைகள் இருப்பதாக நினைக்கிறீங்களா, நல்லதே நடக்கலைன்னு நினைக்கிறீங்களா, ஒப்பு கொடுங்க. நன்மை நடக்கணும் கேளுங்க. உங்கள் இதயம் பண்பட்ட இதயமாக மாற்றும்படியான ஆசீர்வாதத்தை கேளுங்க அப்போ. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கா செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடப்படுவார்களாக, அந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக, அந்த பிள்ளைகள் அபிஷேகத்தை அறுவடை செய்வார்களாக. வலிமையான நற்கருணை ஆண்டவர் உங்களை தொடுகிறார். ஆண்டவர் இயேசு சாமியின் பெயரில் அந்தோனியார் ஜெபத்திலே ஆசீர்வாதங்களை பெறுகிறீர்கள். ஆண்டவர் பெயரிலே அபிஷேகத்தை அறுவடை செய்வீர்கள். வல்லமையான இறைவன் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. தலை வணங்கி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற்காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறோம். யாருக்கு தேவை நினைக்கிறீங்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. உங்கள் தேவைகளை, விண்ணப்பங்களை கமெண்ட்டில் அனுப்புங்க. உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன்.